பெண்கள்கிட்ட செயின் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, அந்த கேஸ் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு எஃப்ஐஆர் போட்டோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அந்த பொருளை கொடுக்காம காவல் நிலையத்தில் இருக்கு. தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி சாரை ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் வச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ 2-3 மாவட்டத்தில் கொடுக்குறீங்க, அதை டிவியில் பெரிய விளம்பரமாக காமிக்கிறீங்க. வேலியே இங்கே பயிரை மேய்ஞ்சிருக்கு. காவல்துறை உள்ள ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணியிருக்கீங்களே, அந்த ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ண நகைகளை பல 100 சவரங்கள் காவல் நிலையத்தில் இருக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக காவல்துறை டிஜிபி சார் கண்டிப்பா இதை என்கொயரி பண்ணணும். ஏன்னா குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய நகைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்றத பகிரங்கமா வெளியில சொல்லணும். எல்லா மாவட்டத்திலையும் இருக்க குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ப்ராப்பர்ட்டி ரெக்கவரிங் 180% குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் ட்ரிங்கராக இருக்காங்க. தொடர்ந்து தண்ணி அடிச்சுட்டு கிரைமில் இருக்கிறவங்க வராங்க. ஏன்னா அவங்க பிடிக்க போகிறது நொட்டேரியஸ் அக்யூஸ்டு, அதனால நான் பிடிச்சிட்டு போகிறேன்ட்டு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஒரு சில நிறுவனங்கள் இப்போ நேராக வராங்க, ஒரு ஆதார் கார்டு கூட வாங்க மாட்டாங்க. நகை இருந்ததா நான் வாங்கிக்கிறாங்க. கம்பெனி பேர் கூட சொல்லுவேன், அது சொல்லக்கூடாது. சில கம்பெனிங்க ஆட்களை பிடிச்சி இந்த மாதிரி யாரெல்லாம் நகை விற்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த திருட்டு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முக்கியமாக ஒரு நொட்டோரியஸ் அக்யூஸ்டுங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா நொட்டோரியஸ் அக்யூஸ்ட்னா என்ன அப்படின்றது தான். இப்போது பெண்களிடம் அதிகப்படியான செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுற நொட்டோரியஸ் அக்யூஸ்டுங்க இருக்காங்க. இப்போ என்னென்னா, ஒரு பக்கம் இவங்கள பார்க்குறோம், ஒரு பக்கம் அந்த நொட்டோரியஸ் அக்யூஸ்டுங்க கூட காவல்துறை உள்ள ஒரு சில கருப்பாடுகள் அவங்களோட தொடர்பில் இருந்தது. இப்போ நம்ம ஒரு சில விஷயத்தை உன்னிப்பாக நம்ம கவனிக்க போகிறோம். என்னென்னா பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் முகலாய மன்னர்கள் 800 ஆண்டு நம்ம நாட்டை ஆண்டுறப்போ மக்களிடம் இருந்த செல்வங்களை அழித்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வணிகம் பண்ணுற நோக்கத்தில் 200 ஆண்டுகள் இந்த நம்மளுக்கிட்ட இருந்த செல்வங்கள் அழித்தாங்க. ஆனால் இன்றைக்கி சுதந்திரம் வாங்கியும் கடந்த திராவிட மாடல் ஆட்சியும் எடுத்துட்டானா, இது வரைக்கும் கடந்த 70 ஆண்டுகளில் நம்ம பார்க்க முடியாத ஒரு க்ரைம் அஃபென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, பயோவார் மாதிரி மக்கள் மீது ஒரு பயோவார் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ பண்ணணும். என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கழுத்துலேருந்து செயினை அறுக்குறாங்க. சரி, அந்த அம்மா நம்மக்கிட்ட சொன்னாங்க, சார் இந்த மாதிரி 10 வருஷம் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் போட்டு, இது வரைக்கும் பண்ணலைன்னாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டில், அதாவது சென்னையை சேர்ந்த ஒரு நபர், எப்பயுமே நான் அந்த அக்யூஸ்டுங்களுடைய பேர் முதல் கொண்டு நம்ம சொல்லலாம். ஆனால் சொல்லணுன்னா அவங்களுடைய க்ரைம் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸ் வரணும். ஆனால் நம்மக்கிட்ட அந்த க்ரைம் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, காவல்துறையில் கேட்டால் தரல. பட் அந்த அக்யூஸ்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஈரோட்டில் போயிட்டு ஒரு திருமணம் கடந்த ஒரு உறவு ஒரு பெண்மணிக்கிட்ட இருந்துட்டு, அந்த பெண்மணிக்கு தேவையான எல்லா விஷயமும், அதாவது வீடு வாடகை எடுக்கிறது, அவங்களுக்கு அவங்கள வசதியாக வச்சுக்கணுன்றதுக்கோசம் பண்ணியிருக்கான். சென்னையிலேருந்து ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய பகுதியில் அவன் செயின் அறுத்துருக்கான். ஒரு இடத்துல அவன் மாட்டுறான். அப்போ தான் கண்டிப்பாக தமிழக காவல்துறை பிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 120 கேமராவில் அவன் மாட்டியிருக்கான். அந்த 120 கேமரா சேஸ் பண்ணி அந்த அக்யூஸ்டை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ தான் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெண்களிடம் செயின் திருடினது, வீடுங்களை பிடிச்சி கொள்ளை அடித்தது, இதுபோல் நகைலாம் போலீஸ் பிடிக்கிறாங்க. இந்த நகையெல்லாம் போலீஸ் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்களா, இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தாங்களா பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஷாக் ஆகிற நியூஸ் வந்தது. என்னென்னா, பெண்கள்கிட்ட செயின் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, அந்த கேஸ் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு எஃப்ஐஆர் போட்டோம், பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு அந்த பொருளை கொடுக்காம காவல் நிலையத்தில் இருக்குது. அப்போ எப்படி இந்த மாதிரி காவல் நிலையத்தில் இருக்குன்னு நம்ம சென்னையில் இருக்க ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்டோம். கண்டிப்பாக சார், அது உண்மை தான், பகிரங்கமான தகவல் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அதாவது ஒரு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், சென்னை கமிஷனருக்கு லிமிட்டில் 12 மாவட்டம் இருக்குது, போலீஸ் மாவட்டம். அதாவது டி நகர், கோடம்பாக்கம், அந்த மாதிரி பூக்கடை, புளியாந்தோப்பு, கீழ்ப்பாக்கம், இந்த மாதிரி 12 மாவட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவடி கமிஷனர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாம்பரம் கமிஷனர், இது 3மே சேர்ந்து 15 மாவட்டம், 3 கமிஷனர் இருக்காங்க.
சரி ஓகே. அதர் டிஸ்ட்ரிக்டில் 46 மாவட்டம் இருக்குது. இந்த மொத்தம் 61, 46 ப்ளஸ் ஒரு 15. என்னென்னா இப்போ இத்தனை மாவட்டத்தில் சென்னையில் மட்டும்தான் குற்றப்பிரிவு இருக்குது. மற்ற மாவட்டத்தில் மாவட்ட லெவலில் இருக்க தவிர குற்றப்பிரிவு கிராமப்புறங்களில் கிடையாது. அப்போது குற்றப்பிரிவு லா அண்ட் ஆர்டர் இருக்கிறவங்களே பார்க்குறாங்க. இப்போ நம்ம கேட்குறது தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி சாரை ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் வச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதோ 2-3 மாவட்டத்தில் கொடுக்குறீங்க, அதை டிவியில் பெரிய விளம்பரமாக காமிக்கிறீங்க. வேலியே இங்கே பயிரை மேய்ஞ்சிருக்கு அதை சொல்லலாம். ஏன்னா காவல்துறை உள்ள அதாவது ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணியிருக்கீங்களே, அந்த ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ண நகைகளை பல 100 சவரங்கள் காவல் நிலையத்தில் இருக்குது. அதாவது பாரா சொல்லுவாங்க. குற்றப்பிரிவு காவல்துறை அதிகாரிகள் இது வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் எடுத்துன்னு போய் ப்ரொசீட் பண்ணாமல் வச்சுருக்காங்க நகைகளை. பல காவல் நிலையத்தில் தேங்கியிருக்கு. அந்த நகைகள் மக்கள்து. கிட்டத்தட்ட ஒரு நான் ஆல்ரெடி சொன்னது தான், 15 வருஷமாக எஃப்ஐஆர் சாட்சி போடாமல் வச்சுட்ருக்கீங்க. நீதிமன்றத்தில் போகலன்னா அந்த எஃப்ஐஆருடைய குற்றப்பிரிவில் ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி ஸ்டேஷனில் இருக்கா கேட்டால் இல்லை. அது ஒரு அதிர்ச்சி தகவலாகவே சொல்கிறாங்க. இப்போது நம்ம இது கேட்டதுக்கு ஒரு காவல் நிலையத்தில் 50 சவர நகை ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க. அந்த 50 சவர நகை ஒருத்தர்கிட்ட பாராகிட்ட கொடுக்குறாங்க. சார் நீங்கள் அடுத்து இதை பாருங்கன்னா, ஐயோ இது 50 சவரம் இல்லை, அதுக்கு மேலே இருந்தது, காணா போயிருக்கோம், காவல்துறையில் நான் இதை பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த அதிர்ச்சி தகவலை மக்களோட நம்மளுடைய ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் இந்த விஷயத்தை கொண்டு போகன்ட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இன்றைக்கி ஒரு சவரம் 1.25 லட்ச ரூபா விற்குது. அந்த 1.25 லட்ச ரூபா ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு வாங்குது. அதுவே ஒரு 5 சவரம்னா அவங்களுக்கு பாதிப்பு எப்படி? ஒரு டிஃபன் கடையில் ஒரு அம்மா டிஃபன் வச்சுருக்காங்க, 9 சவரம் நகை போட்டிருக்காங்க. அந்த சாப்பிட வந்த ஒரு அக்யூஸ்ட்டு இன்னொரு அக்யூஸ்ட்டு வெளியில் இருக்கான். அந்த சாப்பிட வந்த அக்யூஸ்ட்டு சட்னி ஊற்றுங்கன்ட்டு சொல்லி அந்த வடையை எடுங்க சொல்கிறதுக்குள்ளே 9 சவர நகை அடிச்சுட்டு போயிட்டான். அடிச்சுட்டு போனோன்னே இன்னைய வரைக்கும் பிடிக்கல. இது நடந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாகுது. மக்கள்கிட்டேருந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு போன நகைகள் பார்த்திங்கன்னா திருடங்கிட்ட எவ்வளவோ மாட்டியிருக்கு. அவங்ககிட்டேருந்து ரெக்கவரி பண்ண நகையை கோர்ட்டில் காவல்துறை ஒப்படைக்காமல் இருக்கிறதும், அதில் ஒரு சில காவல்துறை ஒரு சில கருப்பாடுகளை பற்றி தான் நான் எப்பயுமே சொல்கிறேன். காவல்துறை மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது, கண்ணியம் இருக்குது. அதாவது 100க்கு 25% காவல்துறையில் இதில் சில கருப்பாடுகளை தான் நம்ம சொல்கிறோம். என்னென்னா, காவல் நிலையத்தை உள்ளே வச்சுருக்க ப்ராப்பர்ட்டி ரெக்கவரிங்லேருந்து கையாடல் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை தமிழக காவல்துறை டிஜிபி சார் கண்டிப்பாக இதை என்கொயரி பண்ணணும். ஏன்னா குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய நகைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்றதை பகிரங்கமாக வெளியில் சொல்லணும். எல்லா மாவட்டத்திலையும் இருக்க குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டி ரெக்கவரிங், அதாவது ஒரு வீட்டில் கொள்ளடிச்சிருக்கலாம். நீங்கள் சமீபத்தில் ஒரு கிருஷ்ணகிரியில் கூட ஒரு வங்கியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 சவரத்துக்கு மேலே அடித்த வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பிடிக்க ஸ்பெஷல் டீம் இருக்குது. முக்கால்வாசி நான் சொல்கிறேன், 180% குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் ட்ரிங்கராக இருக்காங்க. தொடர்ந்து தண்ணி அடிச்சுட்டு க்ரைமில் இருக்கிறவங்க வராங்க. ஏன்னா அவங்க பிடிக்க போகிறது நொட்டேரியஸ் அக்யூஸ்டு, அதனால் நான் குடிச்சிட்டு போகிறேன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது காவல்துறை டியூட்டிலேயே எப்படி இந்த மாதிரி குடிச்சிட்டு போகிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், காவல்துறை உள்ள அந்த சீசிங் அந்த பொருள் ரெக்கவரி பண்ணாங்க பார்த்திங்களா, அது உடனடியாக இந்த வீடியோ ரிலீஸ் ஆனோடனே உடனடியாக இது உளவுத்துறைக்கு நம்ம சொல்கிறது, ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணதை நீங்கள் வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லுங்கள். எப்படி ஹெச்ஆர்சியில் இருக்கிற தங்க நகைகளை காமிச்சாங்களோ, ப்ராப்பர்ட்டி தமிழகம் முழுவதும் காவல்துறையால் பிடிக்கப்பட்ட நகைகளுடைய சவரங்கள் இத்தனை வருஷத்தில் எத்தனை மக்கள்கிட்ட ஒப்படைச்சிங்க, அந்த மக்கள் ஒப்படைத்த மக்களுடைய ட்ராக் ஒரு பக்கம் கொடுக்கணும். நீங்கள் இன்னொரு பக்கம் இது நாள் வரைக்கும் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கீங்க. அப்போ அந்த மக்கள்கிட்டேருந்து அடித்த கொள்ளையெல்லாம் எங்கே போச்சு, அந்த நகைகள்லாம் எங்கே உருகப்பட்டது, அந்த நகைகள்லாம் எந்த மார்வாடி கல்லில் வச்சாங்க, இல்லை உருக்கி யார்கிட்ட விற்றாங்க கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடியே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு திருட்டு நகை சென்னை கமிஷனரை பக்கத்தில் வச்சு ஒரு 1000 சவரம் நீங்கள் விற்கலாம். என்னென்னா, ஒரு சில நிறுவனங்கள் இப்போ நேராக வராங்க, ஒரு ஆதார் கார்டு கூட வாங்க மாட்டுறாங்க. நகை இருந்ததா,
நான் வந்து வாங்கிக்கிறாங்க. அப்போது இத்தனை பெர்சன்ட்டு வேஸ்டேஜ்ன்ட்டு போட்டுட்டு அந்த நகையை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இது வந்து மறைமுக கொள்ளையில் இது நேரடியாக திருட்டு நகையை வாங்கக்கூடிய கம்பெனிங்களாக மாறுது. இப்போ நான் கம்பெனி பேர் கூட சொல்லுவேன், அது சொல்லக்கூடாது. சில கம்பெனிங்க வந்து ஆட்களை பிடிச்சி இந்த மாதிரி யாரெல்லாம் நகை விற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த திருட்டு பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாலி அறுத்த நகை, இந்த வீடு புந்து கொள்ளடித்தது, இந்த மாதிரி நகையெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தையில் தைரியமாக வீட்டில் உட்காந்தே விற்கிறாங்க. ஏன்னா வாங்க வரவங்க ஒரு ஆதார் கூட வாங்குறது கிடையாது. நம்மளுடைய காவல் நிலையத்திலையும் சரி, இப்போ பாராவில் வச்சுருந்த ஒரு கஞ்சாவை, ஒரு அன்சு பேக்கெட்டை, ஒரு கள்ளச்சந்தையில் இந்த மது பிடிச்சதை சர்வசாதாரணமாக காவல் நிலையத்தில் உள்ளேருந்து காவலர்கள் எடுத்து விற்றதை நம்ம பார்த்தோம். சரி, அதை விட்டுடுங்க. இந்த மாதிரி நகைங்க எவ்வளோ காவல் நிலையத்திலே காணாமல் போயிருக்கு. வேலியே பயிரை மேய்ஞ்சது விஷயத்தை நம்ம இப்போ பார்க்குறோன்றப்போ, இந்த மாதிரி நகைங்க மக்கள்கிட்ட அந்த எஃப்ஐஆரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணி அந்த மக்கள்கிட்டையும் கொடுக்காம, நீதிமன்றத்திலையும் கொடுக்காம, ஒரு சில காவல் நிலையத்தில் நகைகள்லாம் மிஸ் ஆகிருக்கிறதா ஒரு தகவல் ஒரு காவல்துறை அதிகாரி மூலம் எங்களுக்கு கிடச்சிது. அந்த நகையெல்லாம் எவ்வளோ இருக்குன்றதை காவல் நிலையத்தில் ரெக்கவரி பண்ண கோல்டு எவ்வளோ கடந்த திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி நம்ம 15 வருஷத்தில் இந்த செயினெல்லாம் அறுத்த இதுவெல்லாம் மக்கள்கிட்ட கொடுக்காம நீங்கள் பாரான்ற பேரில் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிட்ருக்க நகைகள் நிறைய மிஸ்ஸிங் ஆனதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஒரு ஸ்டேஷன்லேயும் இருக்க குற்றப்பிரிவு காவல் இது, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 6-7 ஸ்டேஷன் கீழே இருக்குது ஒரு டிஸ்ட்ரிக்கும். அந்த மாதிரி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் எஃப்ஐஆரோட மேட்ச் பண்ணி எவ்வளோ நகை காணாமல் போயிருக்குன்றதை தயவு செய்து காவல்துறை இயக்குனர் அவர்கள் இதை பார்த்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த குற்றச்சம்பவத்தில் யாருன்னா நகை எடுத்து விற்றுருந்தால் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுன்றதான் இந்த பதிவு. இன்னும் பார்த்திங்கன்னா பல ரவுடிஸுங்கள் தன்னுடைய கூலிப்படைகளை வச்சுட்டு கொலையில் மட்டும் இல்லை, இப்போ ஒரு தொழிலதிபரை மிரட்டினாருன்ட்டு எண்ணூர் தனசேகரன் அவரை கூட நீங்கள் பிடிச்சிருக்காங்க. இப்போ சாதாரணமாக ஒரு குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு ரவுடிங்களை வந்து நம்ம வண்டலூர் அருகே பார்த்தோம். ஒரு அக்யூஸ்டு ஒரு மர்டர் கேஸில் பிடிக்கிறப்போ போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க, காலில் சுடுறாங்க. அதாவது ஷூட்டிங் ஆர்டர்னாலே என்கவுண்டர் தான், ஒன்று டையாக இருக்கணும் இல்லை லைவாக இருக்கணும். காலில் சுடுறாங்க. ஒரு காவல் நிலையத்திலே பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் சாதி ரீதியாக மக்களை வந்து அணுகுறாங்க. இப்போ ஒருத்தன் வந்து நொட்டோரியஸ் அக்யூஸ்டாக இருப்பான், அவன் எந்த சாதியெல்லாம் முக்கியம் கிடையாது, உயர்ந்த சாதி சார்ந்த சாதி இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவன் கையகாலை உடைக்காமல் துப்பாக்கி முனையில் கைது, ஆனால் கையகாலை நாங்கள் உடைக்க மாட்டோன்னா ஒரு தேவர் கம்யூனிட்டின்றதால எண்ணூர் தனசேகரனை நீங்கள் வந்து எந்த ஒரு அட்டகம் காவல்துறை பண்ணல. துப்பாக்கி முனையில்னா அது குண்டு இல்லாத துப்பாக்கியா அப்படின்றது தகவலை சொல்லணும். ஏன்னா மற்றவங்களெல்லாம் பிடிக்கிறப்போ ஒரு சுட்டுறாங்க, இல்லை பாத்ரூமில் வழிக்கு வந்துட்டாங்க, இல்லை பிடிக்க போகிறப்போ மொட்டை மாடிலேருந்து விழுந்துட்டாங்கன்றாங்க. அரிநாடார் 420 கோயம்பேட்டில் 75 லட்ச ரூபா ஒருத்தரை மிரட்டினார், அவர் கையகாலை உடைச்சிங்களா? ராக்கெட் ராஜா அவரை பிடிச்சாங்க, அவரை கையகாலை உடைச்சாங்களா? எண்ணூர் தனசேகர் அவரை பிடிச்சாங்க, கையகாலை உடைச்சாங்களா? இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ரவுடிங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிறதால அவங்கள வந்து அழுங்காமல் குலுங்காமல் காவல்துறையுடைய எப்படி சொல்கிறது கொடசூழ அவங்கள இட்டுன்னு போகிறீங்க. நம்ம வெள்ளைக்காளீஸ்வரன் அவரை உள்ளே கொலை பண்ணுறாங்கன்ட்டு இட்டுன்னு போனீங்க, அவரை பாம்பு அடித்தாங்கன்னு இட்டுன்னு போகிறீங்க. இதே தான் நம்ம சொல்கிறோம். குற்றவாளிகளை பார்க்குறோம். குற்றவாளிகளுக்கு சாதி இனம் மதம் எதுவும் கிடையாது. அவன் குற்றம் செய்தவன், அவன் சமூக விரோதி, சமூகத்துக்கு எதிரானவன், ஒரு மிருகம் அப்படின்னு தான் பார்க்கணுன்றது தான் ஒரு விஷயம். இதில் யாருமே நம்மளுக்கு எதிரியும் கிடையாது, பகையும் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, சமூகத்தில் ஒரு குற்றம் செஞ்சானா அவனை குற்றவாளியாக பார்க்கணும். அவனுக்கு சாதியோ மதமோ இனமோ பிரிவினைன்றது நிறைய பேர் கமெண்டில் கூட, சார் நீங்கள் அவரை குறை சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த ஜாதி நான் அந்த ஜாதின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே சாதியின் அடிப்படையில் இல்லை, மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் ஒரு சமூக அக்கறையோடு நாங்கள் தைரியமாக பதிவு பண்ணுறோம். ஒவ்வொரு பதிவுக்கு பின்னாடி எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, ஆனால் மக்களுடைய பிரச்சனை தீர்வு காணணும். இன்றைக்கி சரித்திர பதிவேடு குற்றவாளி தமிழ்நாடு ஃபுல்லாக 20,000 பேர் இருக்காங்கன்றதை நம்ம தான் சொன்னோம். அதுவும் A+A கேட்டகரியில் இருக்கிற 3000 ரவுடிங்கள் தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு சவாலாக இருக்காங்கன்னு நம்ம தான் சொல்கிறோம். ஒரு ஃபோன் பண்ணால் போலீஸ் வர்றதை விட ரவுடி பசங்க 200-300 பேர் வராங்க. நம்மளதில் 2 ஜீப்பு ஒரு ஜீப்பை எடுத்துகிட்டு கட்ட வண்டின்னு பாட்டு பாடின்னு பொறுமையாக வருது வண்டி.
ஃபோன் பண்ணால் ஒரு 100 கால்ஸ் எடுக்க மாட்டுறாங்க. ஸோ சமூகத்தில் இந்த நிலைமையெல்லாம் மாறணும், சமூகத்தில் ஒரு அமைதி நிலைநாட்டணும், சமூகத்தில் குற்றப்பின்னணியில் உள்ளகிற எந்த சாதி எந்த மதத்தில் இருக்கிறவங்க இல்லை போடணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு இடத்துல மர்டர் ஆகிடுச்சு, உடனே தமிழ்நாடு ஃபுல்லாக சரித்திர பதிவேடு குற்றவாளி வீட்டில் தூங்கியிருந்தாலும் எடுத்துன்னு போய்ட்டு ஒரு கேஸை போடுறீங்க. அந்த மாதிரி கேஸ் போடுறதால குற்றவாளிகள் திருந்த மாட்டாங்க. உண்மையாக எதனா ஒரு அஃபென்ஸ் பண்ணனா அவனை மட்டும் பாதிக்கப்படுங்க. திருந்தின ரவுடிங்களை விடுங்க, திருந்தாமல் இருக்கிற ரவுடிங்களை கண்டிப்பாக அந்த ஏரியாவில் வாழ விடாதீங்கன்ற ஒரு குரலோடு தான் நம்ம கத்துறோம். நம்ம எந்த ரவுடிக்கும் சப்போர்ட் கிடையாது. ரவுடின்னா அவன் ஊருக்குள்ளே வாழக்கூடாது, அவன் குடும்பம் இருக்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய பதிவை தவிர அந்த சமூகத்துக்கு குரல் கொடுக்கணும் இந்த சமூகத்துக்கு குரல் கொடுக்கணும்லாம் கிடையாது. சமூக ரீதியில் ஒளிஞ்சு கொண்டு, சாதி ரீதியில் ஒளிஞ்சு கொண்டு, மத ரீதியில் ஒளிஞ்சு கொண்டு பண்ணுறாங்க. 1998 கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் பல பேர் இறந்தாங்க. தமிழ்நாடு காவல்துறை தலைவர் முதல் கொண்டு நான் சொல்கிறேன், அடிமட்ட அந்த ஸ்டேஷன் கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்டேஷன்லேருந்து தமிழ்நாடு காவல்துறை தலைவர் முதல் கொண்டு ஏதாவது ஒரு முஸ்லீம் தீவிரவாதியை கூட்டுன்னு வந்து 110 போட முடியுமா, இல்லை அவன் கை காலை உடைக்க முடியுமா? இன்னைய வரைக்கும் புழல் சிறைச்சாலையில் கண்ட்ரோலே முஸ்லீம் தான் வச்சுருக்காங்க, ஒரு தீவிரவாதிங்க. அங்கே போய் அவனையாவது அடிக்க முடியுமா? அப்போது டாப் மோஸ்ட் இருக்கிற ரவுடிங்க, நான் சொல்லக்கூடிய இப்போ நான் சொன்ன ரவுடிங்களெல்லாம் கையை காலை உடைக்காமல் நீங்கள் எட்டுன்னு போகிறீங்க. அப்போது காவல்துறையில் இருக்க இந்த ஸ்டாருங்க, காக்கி சட்டைக்கு மேலே இருக்கிற ஸ்டாருங்க வந்து இல்லாத மக்கள்கிட்ட தான் உங்கள் வீரம் காமிக்கிறீங்க என்ற கேள்வி நான் கேட்குறேன். இல்லாதவன்கிட்ட உங்கள் வீரத்தை காமிக்கிறீங்களா? இல்லாதவன்கிட்ட தான் உங்கள் பூஷ் வந்து எட்டி உதைப்பீங்க. 1000 கோடி ஊழல் பண்ணுறான், 2000 கோடி ஊழல் பண்ணுறான், 10,000 கோடி ஊழல் பண்ணுறான்னா அவனுக்கு வந்து சல்யூட்டை அடிச்சுட்டு அவனுக்கு பந்தபஸ்தோட உங்களுடைய காவல்துறை யூனிஃபார்மும் ஷூவும் முன்னாடி நின்று கம்பீரியமாக போகுது. பெரும் குற்றம் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு நீங்கள் வந்து துணை போகிறீங்க. சின்ன சின்ன குற்றவாளிங்கிட்ட உங்கள் வீரத்தை காமிக்கிறீங்க, நேராக போகிறாங்க. இப்போ கூட நான் ஒரு காவல் நிலையத்தில் சமீபத்தில் போனேன். ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி வீட்டுக்கு போனாங்க. அவங்க இல்லைன்னொடனே வீட்டு வாசலில் இருக்கிற வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னுட்டாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகிறாங்க, அமைச்சர் வீட்டுக்கு. அவர் இல்லைன்னொடனே அவர் காரை தூக்கின்னு வந்துடுவாங்களா? இல்லை அவரை வந்து அவர் இல்லைன்னொடனே அவர் காரில் வந்து கஞ்சா வச்சுட்டோம், 5 கிலோ கஞ்சா இருந்தது, ஸ்டேஷனில் ரெக்கவரி பண்ணன்ட்டு அவர் மேலே கேஸை போட முடியுமா? ஒரு சாமானிய வீட்டில் ஆள் இல்லைன்றப்போ அவன் பொண்டாட்டி எட்டுன்னு வந்து உட்கார வைக்கிறீங்க, அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் எட்டுன்னு வரீங்க, அவங்க தம்பி எட்டுன்னு வந்து உட்கார வைக்கிறீங்க. இப்போ செந்தில் பாலாஜி இல்லை, வேலு இல்லை, இன்னும் வந்து கட்சி ரீதியில் ஒளிஞ்சு கொண்டு பல ஊழல் பண்ணுறாங்க, அவனுங்கெல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அவங்க வீட்டில் போய் சர்ச் பண்ண முடியுதா? இல்லை அவங்க வீட்டிலேருந்து யாருன்னா ஆள் எட்டுன்னு வந்து உட்கார வைக்க முடியுதா? என்னென்னா நம்ம சமூக நீதி பேசுவோம், சமூகத்தில் எல்லாம் ஒன்று தானுவோம். ஆனால் இங்கே வந்து சொல்கிறது எல்லாம் ஊருக்கு தான் உதாரணம். சட்டம் ஒழுங்காக கையில் எடுக்கக்கூடாது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரித்திர பதிவேடு குற்றவாளியே ஒருத்தன் போய் இல்லைன்னா அவன் வீட்டில் வந்து எடுக்கிறீங்கன்னா, அரசியல்வாதி வீட்லேயும் அவன் இல்லைன்னா அவன் பொண்டாட்டி இட்டு வந்து உட்கார வைக்கணும். அவன் வீட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி காரோ இல்லை அவன் வீடை பூட்டி சீல் வச்சு வரணும். அந்த தைரியம் நம்ம காவல்துறைக்கு இல்லையே, சல்யூட் மட்டும்தான் போடுறாங்க. ஸோ ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரி அக்யூஸ்டை பிடிக்கிறதுலேருந்து இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குன்றதை இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்துனேன். மீண்டும் அடுத்த விஷயத்தில் உங்களோட வந்து கலந்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.